ஆ அது உங்களுக்கே கன்ஃபியூஸாக இருக்குல்ல? இல்லை உங்களது க்ரஷ் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பிகாஸ் எனக்கு நர்வஸாக இருக்குது. எனக்கு ப்ரெஸ் முன்னாடியெல்லாம் இதெல்லாம் சொல்ல எனக்கு விருப்பம் இல்லை. ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் அ ரிஸ்க். பட் உங்களுக்கு என்ன டீச் பண்ணுறேன் உங்களுக்கு சிம்பிளாக. ஓகே, ஐ வில் டீச் யூ சம்திங். ரொம்ப நேச்சுரலாக இருங்க. கோ வித் த ஃப்ளோ. ஆயிடுச்சுங்களா? வேற விளையாட்டலாம் இல்லையா? I'm just trying this. Okay. கையில் வேண்டாம். I'll do it on this page. Yes. பெரிய சம்பவமா இருக்கும் போல. இல்லை இட்ஸ் a very simple experiment because mentalism na எல்லாருக்கும் தெரியணும் how it is, how they do it actually. So okay, very simple. I'm going to write down numbers from 1 in the prediction you already get this. Okay. 1 la indu 4 irukku. I'm going to write down numbers from 1 to 4. Okay. Okay? So I've written down numbers from 1 to 4. So do me a favor. Pen pudinga. Strike a number from 1 to 4 right now quick. Edna or number? Tick quick. Strike பண்ணுங்க. Okay, done. So what is the number? 3. Number 3 is striked. உங்க நீங்க ஃபீல் பண்ணீங்களா ரேண்டம்? பிகாஸ் அதுதான் நான் எக்ஸாக்டாக ப்ரெடிக்ட் பண்ணேன். நீங்கள் 3 தான் சூஸ் பண்ணிருக்கோம். ஓகே, ஸோ ஐம் கோனா டெல் யூ எப்படி பண்ணேன்ட்டு இது. ஓகே, நீ கூட ட்ரை பண்ணலாம் எல்லாரும் கூட. ஸோ இது வந்து இட்ஸ் 7 செகண்ட் வாய்ஸ் டெலிவரி, அவ்வளோதான். நான் சொல்லும் போது ஐ டோல் ஐம் கோனா ரைட் டவுன் நம்பர்ஸ் 1 to 4. ஸோ நம்ம மைண்ட் கன்ஃபியூஸ் ஆகிடு. இட் சே 1 TO4 ஆர் 1 TWO4. ரெண்டும் சவுண்டு சேம் இல்லை. சைல்டுஹுட்டில் நம்மளுக்கு ஏபிசிடி தெரியும். ஏபிடி சொன்னால் சி சப்கான்ஷியஸ் மைண்டில் போய்டும். ஸோ 2 வாட்டி 3 சப்கான்ஷியஸ் மைண்டில் போயிடுச்சு. ஹோல்ட் த பென். பாருங்க, நீ கொஸ்டினே பண்ணல. இஸ் லிஸ்னிங் டு மை கமாண்ட். ஸோ அந்த டைம் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு உங்களுக்கு அந்த 3 within 5 seconds 3 goes to your subconscious mind. So that's how we do this. Anyways, thank you so much for participating. Yeah. Thank you. Thanks. டைரக்ஷன் டீமை கொஞ்சம் மேடை கூப்பிட்றேன். வாங்க வாங்க. சென்சார் வேலைகள் போயிட்டுருக்கனால ஒருத்தர் வர முடியல. எடிட்டரும் அவரும் கிளம்பிட்டாங்க.
பாருங்கள், இவ்வளோ இப்படி இருக்கவங்க இருந்தால் எது வேணால் நடக்கும் நமக்கு. எல்லாமே ஈஸியாக முடிஞ்சுது. இப்போ எல்லோரும் சொன்னாங்க வேலை வாங்கினேன்னு. வேலை வாங்கலாம் இல்லவே இல்லை. எல்லோரும் அவங்களோட வேலையை ரொம்ப ஈஸியாக செஞ்சு கொடுத்தாங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ப்ரொடியூசரை பற்றி சொல்லணும். ஒரு கதையை கேட்டு 40 நிமிஷத்தில் இந்த கதை இதுதான் நான் பண்ண போகிறேன், எனக்கு 40 மினிட்ஸில் ஒரு ப்ரொடியூசரை ஓகே சொன்னாங்க. அந்த ப்ரொடியூசரை நான் கண்டிப்பாக பாராட்டியே ஆகணும். தேங்க்யூ மதன் சார். அப்புறம் இந்த படம் இவ்வளோ தூரம் வந்ததுக்கு எங்கள் கோ ப்ரொடியூசர் சுரேஷ் சாருக்கு நான் நன்றியை சொல்லிக்கிறேன். அப்புறம் எங்கள் ஹீரோவை பற்றி சொல்லி ஆகணும். எது கேட்டாலும் உடனே பண்ணிவிடுவார். அவர் சொன்னார் தலைகீழ நிற்க சொன்னேன்னு. நான் சொன்னேன் இந்த மாதிரி ஒரு சீன் இருக்குங்க, இந்த சீனில் நீங்கள் தலைகீழ நிற்கணும் அப்படின்னு. அவர் ஒன்றுமே சொல்ல, அவர் அப்படியே போயிட்டார். நானும் நினச்சேன் இவர் தலைகீழ நிற்பாரா, ஒன்றும் தெரில எனக்கு. அந்த சீனை நாங்கள் ஷூட் பண்ணுறோம். நான் போய் சொல்கிறேன் அவர் தலைகீழ நிற்பாரான்னு தெரில, அப்படி தலைகீழ நிற்கலன்னா வேற மாற்றிக்கலாம் அப்படின்னு. பார்த்தா அசால்ட்டாக வந்து தலைகீழ நின்னார். ஒரு தலைகீழ நிற்கிறது அவ்வளோ ஈஸியானு தெரில எனக்கு. ஆனால் அவ்வளோ சர்ப்ரைஸ் கொடுத்தார், சொல்லவே இல்லை. ஜனனி ஐயர், ஜனனி நிஜமாவே நான் மெயினாக இவங்க ஜனனி வந்தது காரணமே வந்து இந்த படம் ரொம்ப ஷார்ட் பீரியடில் ஷூட் பண்ணோம். ஒரு நாளைக்கு 10 சீன்லாம் ஷூட் பண்ணுவோம். எனக்கு வந்து கண்டிப்பாக தமிழ் நல்லா பேச தெரிஞ்ச ஒரு ஹீரோயினும், எனக்கு ரொம்ப ரீடேக்கெல்லாம் டைம் இல்லை. பார்த்திங்கன்னா அவ்வளோ டக்குன்னு அவ்வளோ ஸ்பீடாக எனக்கு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணி கொடுத்த ஜர்னிக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஜர்னி. அப்புறம் பாலசரவணன் சார், ஐயோ அவரை பற்றி சொல்லவே முடியாது. நான் நேராக போய் அப்ரோச் பண்ணதே, சார் நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் ஏஜில் நடிக்கிறீங்க என்ன. பாவம் அவர் ஹீரோவுக்கு ஃப்ரெண்டாக நடிச்சிட்ருக்காரு எல்லா படத்துலையும். அடுத்து ஹீரோவாக வேறு நடிக்கிறாரு. பாருங்கள் ஹீரோ மாதிரி தானே இருக்கார். அப்போ இந்த மாதிரி சொன்னேன், இந்த மாதிரி ஏஜ்டு ஒரு கேரக்டர்னு. ஒன்றும் பரவாயில்ல, நான் உங்களுக்காக பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி எனக்கு நிஜமாகவே அது பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி பலா. அப்புறம் நரேன் சார்கிட்ட போய் சொன்னதே தான், சார் எனக்காக நீங்கள் வரணும் சார், அவ்வளோதான், ஒன்றும் இல்லைடா நான் வரேன்டா போடா சார், டேட் அனுப்புடா நான் வரேன்டா, அவ்வளோதான். நேராக வந்தார். அவர் பாட்டுக்கு அவர் சொன்னார், டேய் நான் ஃப்ரீயாக இருக்கும்போது வந்தால் போதுமாடா அண்ணன். சரி சார் அண்ணன். அதுக்கப்புறம் நான் டேட் அனுப்புனேன். பார்த்தா அந்த டேட்டுக்கே வந்தார் அவர். ரொம்ப தேங்க்ஸ் சார். மற்றபடி மியூசிக் டைரக்டராக பிரிட்டோவை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். நிஜமாக ரொம்ப நல்ல சாங்ஸ் பண்ணியிருக்காரு. உமாதேவி மேடம், நிஜமாகவே இது வந்து ஒரு ஆணோட ஃபீல்டில் இருக்கும் படமே. ஒரு ஆண் கூர்மன், ஆனால் அவங்க டோட்டல் ஆப்போசிட். அப்படியே நாங்கள் ஏன் அவங்க வந்தாங்கன்னு எங்களுக்கு தெரில. வந்தாங்க, ஒரு ஆணோட ஃபீலை அவ்வளோ அழகாக பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப நன்றி மேடம். வேறு யாரா மிஸ் பண்ணியிருந்தேன்னா ஓகே, நன்றிங்க, தேங்க்ஸ். எல்லோரும் எங்களுக்காக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இவ்விழாவின் நாயகன் இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணனிடம் 10 ஆண்டு கால அனுபவம். கூர்மன் படம் மூலம் இசையமைப்பாளராக அறிமுகம். சொல்லப்போனால் உதவியாளர்கள் எல்லாம் ஒன்று கூடிய படம். முதல் படம் முதல் வெற்றியை பெற வேண்டும் என்ற வாழ்த்துக்களோடு தமிழ் சினிமாவில் புது கால் தடம் பதிப்பார் என்ற நம்பிக்கையோடு டோனி பிரிட்டோ அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். மேம் பெரிய என்ட்ரி கொடுத்துட்டாங்க, அவ்வளோலாம் இல்லை. ஸோ நிறைய பேருக்கு தேங்க்ஸ் சொல்ல வேண்டியிருக்கு இந்த ஸ்டேஜில். ப்ரொடியூசர்ஸ் 2 பேருக்குமே ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். டைரக்டரை பொறுத்த வரைக்கும் சாங்ஸோ ரீலோ ஒர்க் பார்க்க வரும்போது ஒரு 5 நிமிஷம் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு போயிடுவார். எனக்கு அவர் நல்லா இருக்குன்னு சொல்கிறாரா நல்லா இல்லைன்னு சொல்கிறாரான்னு தெரியாது. அப்புறம் நெல்சனுக்கு ஃபோன் பண்ணி என்ன நினச்சாருன்னா ரொம்ப நல்லா இருக்குன்னு தான் சொன்னார். வேறு ஒரு ஒர்க் வந்துச்சு, அதனால் கிளம்பிட்டோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ரொம்ப ஷார்ட் பீரியடில் ஒர்க் பண்ணோம். என்னோடய எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கும் சவுண்டாகவும் சரி, டெக்னீஷியன்ஸ் அந்த சைட்லேயும் ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருந்தார் ஜார்ஜ். அண்ட் சாங்ஸை பொறுத்த வரைக்கும் இவங்க ஆல்ரெடி ஷூட் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அந்த சாங்ஸ்லாம் பார்த்தா லெஜெண்டரி கம்போசர்ஸ் பண்ணுது. அண்ட் நான் சொல்லிட்டேன், அந்தளவுக்கு என்னால் பண்ண முடியுமான்னு தெரில. நான் படம் எவ்வளோ நல்லா பண்ண முடியுமோ பண்ணுறேன்னே.
அண்ட் நான் கொடுத்த ஃபியூ டியூன்ஸே அவங்க ஓகே பண்ணாங்க. அண்ட் தென் நானும் பிஜுவும் ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருந்தோம். நல்ல ஒரு லிரிசிஸ்ட் இருந்தால் பாட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு அதை அப்ரோச் பண்ணோன்னே எங்கள் 2 பேரோட ஃபஸ்ட்டு வேர்டே உமாதேவி மேமாக தான் இருந்துச்சு. அண்ட் மேமை அப்ரோச் பண்ணும் போதே டியூன் அமிச்சோம். அவங்களோட எல்லா பெரிய ஒர்க்ஸும் எப்படி மதித்து செம்மையாக எழுதுவாங்களோ அதே மாதிரி எங்களோட ஃபஸ்ட் சாங்ஸ், மூவி சாங்ஸையும் ரொம்ப ரெஸ்பெக்டாக பயங்கரமாக எழுதி கொடுத்தாங்க. ஈவன் ஒரு சிங்கிள் வேர்டு கூட கரெக்ட் பண்ண முடியல, அந்த மாதிரி ரொம்ப டைட்டாக இருந்துச்சு அவங்களோட ஒர்க்கு. அண்ட் தென் வந்து அந்த 2 பாட்டு வரையாத ஓவியம் சரி, ஆம்பல் பூவும் சரி ரொம்ப சூப்பராக வந்துருச்சு. அண்ட் ஒரு சாங் மட்டும் பெண்டிங்லேயே இருந்துச்சு. இது ஒரு சாங் வேண்டாம் அப்படின்னே நினச்சிட்டே இருந்தோம். அண்ட் ஆல்மோஸ்ட் ஸ்கோர்லாம் முடியும் போது அந்த பாட்டை வந்து ப்ரொசீட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அப்போ மேம் அப்ரோச் பண்ணி மேம் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப ஒரு யோசனையாக இருக்கவும் பிஜுவே எழுதிட்டார். ஆக்சுவலாக ஒரு பாட்டை வந்து பிஜு எழுதியிருக்காரு. அவரை லிரிசிஸ்ட்டை நாங்கள் இந்த படத்தில் அறிமுகப்படுத்துகிறோம். அதுவும் பிரதீப் சார் பாடியிருக்காரு. ஒரு சாங் வரையாத ஓவியம் உமாதேவி மேம் வரிகளில் வந்து பிரதீப் சார் பாடியிருக்காரு. இன்னொரு பாட்டு வந்து ஆம்பல் பூ வந்து திவாகரும் வைஷாலியும் பாடியிருக்காங்க. 2 பேரும் ரொம்ப நல்லா பாடியிருக்காங்க. சாங்ஸ் கம்மிங் டேஸில் வருது. அண்ட் டீமை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சக்ஸஸான டீம். இவங்க ஃபர்தராக அடுத்தடுத்த ஒர்க்ஸ் பண்ணும்போது எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஆக்சுவலாக தேங்க்ஸ் சொல்ல வேண்டிய இன்னும் ஃபியூ இம்பார்ட்டன்ட் பீப்புள்ஸ் இருக்காங்க. அவங்க சொல்ல மறந்துட்டேன், சாரி. படத்துக்கு ஆடியோ சைடில் பெரிய சப்போர்ட்டாக இருந்த சந்தோஷ் நாராயண் சாருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். படத்தோட பிகினிங்லேருந்தே என் ஒர்க்ஸ் காட்டுவேன். அவர் இது நல்லா இருக்குது, இது என்ன இம்ப்ரூவ் பண்ணேன், அந்த வகையில் லாஸ்ட்டு மிக்ஸ் அண்ட் மாஸ்டர் வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் ஃபோனில் வந்து நிறையா விஷயம் சொன்னார் டீமுக்கும் எனக்கும். ஸோ அவருக்கு ரொம்ப ரொம்ப தரம் தாழ்ந்து அவருக்கு வந்து மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் இந்த இடத்துல. அப்புறம் என் அப்பா அம்மா, என் குழந்தைகள் எல்லாருக்கும் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா என்னோடய கனவை எங்கள் அப்பா அம்மா அவங்களோட கனவாக மாற்றி இன்னமும் எனக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க. லாஸ்ட்டாக என்னோடய ஒய்ஃப்க்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எப்படின்னா நைட் நான் எதாவது வாசிச்சிருப்பேன், காலைல வந்து கேவலமாக இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு கமெண்ட்ஸ் வர வரைக்கும் நான் நல்ல சாங்ஸ் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். அவங்க ரொம்ப கேஷுவலாக சிம்பிளாக சொல்லிடுவாங்க, இது நல்லா இருந்தால் நல்லாயிருக்கு, நல்லா இருந்தால் நல்லா இல்லைன்னு. ஸோ அவங்களுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ நான் எல்லோரையும் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கூர்மன் படத்தில் வந்து ஒரு சின்ன கேரக்டர் தான், ஆனாலும் ரொம்ப மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. காரணம் என்னென்னா இந்த படத்துடைய ப்ரொடியூசர் மதன் சார். அவரை பற்றி சொல்லணும் கொஞ்சம். யாருமே எந்த இடத்துல தான் சொல்கிறது அவரை பற்றி. இப்போ மேடையில் கூட அவர் இல்லை, அவ்வளோ தூரத்துக்கு அவர் கூச்சமாக வரமாட்டார். இல்லை நீங்கள் பண்ணுங்க அப்படிம்பாரு. மொத்த ஷூட்டிங் ஸ்பாட்லையும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 40 நாள்லாம் ஒரு நாள் வந்துருந்துக்கிறதே பெரிய அரிது. சொல்லுவாங்க எல்லோரும், உங்களுக்கு தெரியாது இல்லை நான் பேசுகிறது. ஒரு நடிகன் ஒரு படத்தில் தோற்று போயிட்டு அடுத்த படத்தில் வந்துடலாம், ஒரு டைரக்டர் இன்னொரு படம் கிடச்சிரும், ஒரு கேமராமேனுக்கு கிடச்சிரும். ஆனால் ஒரு ப்ரொடியூசர் வந்து ஒரு படத்தில் தோற்று போயிட்டாருன்னா பல கோடிகளை இழந்து நிற்பார். அவருக்கான அந்த எக்கனாமிக்கல் அந்த இதில் வந்து பாதிக்கப்படுவார். அப்படி இருக்கும்போது ப்ரொடியூசர் தான் நம்மளுக்கு நம்பர் 1. அவங்க நல்லா இருந்தால் நம்ம ரொம்ப பேர் நல்லா இருப்போம். இது வந்து நான் மதன் சாருக்காக ஒரே தடவை வந்து கைத்தட்டணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா கடைசி வரைக்கும் பேசாமல் போயிடுவோம்னு பயமாக இருக்குது ரொம்ப. அதாவது மதன் சார் வந்து வயசுலையும் பார்த்தீங்கன்னா ஒரு 30 வயசாக இருக்கும் அவருக்கு. நண்பராகவும் தயாரிப்பாளராகவும் அவர் நிறையா படங்கள் பண்ணணும். அதை முதல்ல அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கிறேன். அடுத்து வந்து ராஜாஜி வந்து வாடா படம்னு சொல்கிற அளவுக்கு நல்ல நண்பன். எங்கிட்ட மோதாதே அப்படின்னு ஒரு படத்தில் பண்ணேன். அது மூலிமா மூடர் கூட மாதிரியான படங்கள் பண்ணி நல்லா வந்துட்டுருக்காப்புல. அவர் மிகப்பெரிய நல்ல கலைஞன், நல்ல மனிதன், நல்லா வரணும். அடுத்து வந்து டைரக்டரு. படம் பேர் கூர்மன் அப்படின்னு சொன்ன உடனே அங்கே போய் நின்றா நாய் அட்டாங்குடா நைட் எஃபெக்ட்னு பயங்கரமாக இருந்துச்சு. ஆனால் படம் தான் ரக்கடாக இருக்கும். அவர் அப்படியே அமைதியாக அப்படியே, சார் நீங்கள் கத்தி எடுத்து குத்துறீங்க அப்படின்னாரு. அது சொல்லும்போது கத்தி எடுத்து குத்துறீங்க அப்படின்னு சொல்லணும். நாய் உங்களை கடிக்குது அப்படின்னு. என்ன சார் சாப்பிட்டா சொல்கிறீங்க, நாய் கடிக்க போகுது சார் அப்படின்னு. அவர் எடுக்கிற விதம், எடுக்கிற காட்சிகள் வந்து பயங்கரமான ஒரு ரத்தம் தெரிக்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கிறாரு. அப்படியே அவருடைய அப்ரோச், அவர் சொல்லிக் கொடுக்குற விதம் சொல்லுவாங்க. பாலுமந்திரா சார் சொல்லுவாங்க, அவருடைய செட்டில் வந்து ஒரு சின்ன குண்டூசி விழுந்தால் கூட சத்தம் கேட்கும்னு அண்ணனுக்கு நரேன் சாருக்குலாம் தெரியும். அந்த மாதிரி ஒரு பாலுமந்திரா சார் இப்போ எடுத்தால் எப்படி இருக்குமோ அந்தளவு ஒரு சைலண்ட் இருந்துச்சு. இது மிக இல்லை, இது வந்து மிகையே இல்லை. நான் நல்ல கலைஞனை பாராட்டுறதை விட நான் சிறந்த விஷயம் எதுவும் இல்லை. மிக அடிக்கடி சொல்லிட்டு இருப்பார், அண்ணே அடுத்து கிடைக்கும்ண்ணே அப்படிம்பாரு. சத்தியமாக கிடைக்கும். 50 படம் பண்ணுவீங்க, நல்லா இருப்பீங்க. இயக்குனருக்கு வாழ்த்துக்கள். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி, சின்ன வாய்ப்பாக இருந்தாலும். அடுத்து நம்ம வழக்கம் போல் நம்ம பாலசரவணன் தம்பியோடு நடித்தேன். அப்படியே போனோடனே நான் அந்த நடிப்பு இப்போ கூட ஒரு விமல் சார் படத்துக்கு நானும் நிறைய சார்லாம் பண்ணிட்டு வந்தோம். ஒரு குடும்பத்தோடு இருந்த மாதிரியான ஒரு ஃபீல் ஏற்படுத்தின தம்பிக்கு ரொம்ப நன்றி.
டேரக்டர் சொல்லிட்டேன். அப்புறம் வந்து சுரேஷ், மதன் சாருடைய நண்பர். ஒரே ஒரு வார்த்தை சொல்லி தான் அவரையும் சொல்லணும். என்னென்னா, அவர் வந்து கோ ப்ரொடியூசர்னு சொல்லி டைட்டில் போட்டிருக்காங்க. ஒரு நல்ல நண்பனுக்கு கூட ஒருத்தர் நல்லா வரணும்னா கூட ஒரு 5-6 பேர் இருந்தாலே போதும், வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம்பாங்கல்ல. அப்படி ஒரு நண்பர் சுரேஷ். இருந்து உழைச்சி எது பேசினாலும் மதன் சாருக்காக தான் பேசுவார், என்ன பண்ணாலும் ப்ராஜெக்டுக்காக தான் பேசுவார். அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மொத்தம் அந்த படம் நல்ல படமாக வரும், நல்ல டெக்னிக்கல் படமாக இருக்கணும். வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். எடிட்டர் எஸ் தேவராஜ் அவர்களை பேச அழைக்கிறோம். இந்த படத்துக்கு ஒர்க் பண்ண வாய்ப்பு கொடுத்த டைரக்டர், ப்ரொடியூசர் மதன் சார் எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு படத்துடைய ஃபஸ்ட் ஆடியன்ஸ் வந்து எடிட்டர் சொல்லுவாங்க. ஸோ இந்த படம் வந்து ஒரு எடிட்டிங் டேபிள் வரும்போது நான் இதுக்கு மாதிரி கொஞ்சம் படங்கள் பண்ணியிருப்பேன். கமர்ஷியல் படங்கள் தான் எனக்கு ஒரு ஜானராக இருந்தது. டேரக்டர் பிஜு வந்து எனக்கு ஒரு 10-12 வருஷம் நண்பர். ஸோ அவர் அசிஸ்டன்ட் டேரக்டராக இருக்கும்போது நான் அசிஸ்டன்ட் எடிட்டர். ஸோ அப்போ வந்து சொல்லிகிட்டு இருப்போம், பேசிகிட்டு இருப்போம். படங்கள் பண்ணும்போது வேறு மாதிரி பண்ணணும், வேறு விஷயங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்டாக்ட் இருந்துகிட்டே இருந்தது எங்கள் 2 பேருக்கும். ஸோ அவர் ஒரு படம் பண்ணும்போது இவ்வளோ பிரேக்கில் நிறைய டெக்னீஷியனை பார்த்துருப்பார் அவர். அதையும் தாண்டி திருப்பி ஒரு நண்பராக என்னை கூப்பிட்டாரு. ஸோ என்னால் முடிஞ்சளவு நான் பண்ணுறேன் அப்படின்னு ஷூட்டிங் ஃபுட்டேஜ்லேயும் அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிருந்தேன். ஒரு டிஃப்ரென்ஸ் இருந்தது, மற்ற படத்துடைய ஃபுட்டேஜுக்கும் இதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருந்தது. சார் சொன்ன மாதிரி ஒரு லேயர்ஸ் இருந்தது எல்லா சீன்ஸ்லேயும். எடிட்டருக்கு ஒரு நாங்கள் ஒரு இன்புட் கொடுக்கணும்னு நினைப்போம் டேபிளில், அந்த இன்புட் அவர் ஷூட்டிங் ஸ்பாட்லேயே கொடுத்துருந்தாரு. இது எதுக்கு இங்கே ஒரு ஷாட் இங்கே வருது, ஏன் இங்கே ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா அதுக்கு பேக்ரவுண்டில் ஏற்கனவே அந்த பொருளுக்கான டீட்டெயில்ஸ் ஏற்கனவே கொடுத்து வச்சுருந்துருப்பார். ஸோ நம்ம ஒரு க்ளூ வச்சுட்டு அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் அது ஒரு ரிவீல் பண்ணலான்ற மாதிரிலாம் நம்ம ஒரு ஐடியாலாம் கொடுப்போம். டைரக்டர் எனக்கு அந்த வாய்ப்பு எதுவுமே கொடுக்கல. ஏன்னா அவர் எல்லாத்தையுமே ஸ்கிரிப்ட்லேயே வச்சுருந்தார். ஒவ்வொரு டீட்டெயிலும் அந்த ஸ்கிரிப்ட்லேயே டீட்டெயிலாக இருந்தார், லேயராக வந்தது. ஜஸ்ட் அவர் எடுத்து வச்ச ஃபுட்டேஜை ஜஸ்ட் அடுக்கி வச்சாலே படம் வந்துருச்சு. ஒரு பெரிய இம்ப்ரோவைசேஷன் தேவைப்படல, எல்லாமே அவர் யோசித்து பிளான் பண்ணி எல்லாமே பண்ணியிருந்தார். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஆஸ் எடிட்டர் ஐ ஆம் வெரி ஹாப்பி வித் திஸ் ஃபிலிம். எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படம் வந்து எனக்கு அமைச்சது ஒரு சின்னதில் ஒரு பெரிய விஷயந்தான். ஏன்னா ட்ரிப்பு படம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்கிரிப்ட்ஸ்லாம் கேட்டுட்டு இருக்கும்போது என்னோடய ஃப்ரெண்டு சதீஷ் தான் கூப்பிட்டுருந்தார். இது சும்மா ஒரு ஜாலியாக ஒரு நைட்டில் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பேசின ஒரு விஷயந்தான். சார் நான் டைரக்ட் பண்ணும்போது அந்த படத்தில் நீ நடிக்கிறியா, இல்லை நான் பண்ணுற படத்தில் நீ பண்ணுறியா, சின்ன ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேரிங் மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் படம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆஃபீஸுக்கு கூப்பிட்டுருந்தார். ஸ்கிரிப்ட் கேட்டோடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு செகண்ட் லைட் மாதிரி ஒரு கேரக்டர், ஒரு சஸ்பென்ஸ் உள்ள ஒரு பெரிய கேரக்டர். இதை மிஸ் பண்ணக்கூடாது நான் கண்டிப்பாக அப்போயே நினச்சிட்டேன். ஸோ அதுக்காக வந்து சதீஷ் வந்து எனக்காக நிறைய விஷயங்கள் ப்ரொடக்ஷனில் பேசி கன்வின்ஸ் பண்ணியிருந்திருக்காரு. ஸோ தேங்க்யூ சொல்ல மாட்டேன், பிகாஸ் இட்ஸ் டியூட்டி டு நீ பண்ணி தான் ஆகுது. அண்ட் நெக்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா டைரக்டர் பிஜு அவர் என்னோட ட்ரஸ்ட் பண்ணி இந்த கேரக்டர் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த நேரத்தில் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எனக்காக நிறைய சப்போர்ட் பண்ண என்கரேஜ் பண்ண அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நெல்சன், ஸ்ரீதர் அண்ட் எல்லாருக்கும். ஏன்னா அவங்களாம் இல்லைன்னா இந்த படம் இவ்வளோ தூரம் சப்போர்ட்டிவாக வந்திருப்பானு தெரியல. டே நைட் எல்லாம் ஒர்க் பண்ணோம் நம்ம. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ அப்புறம் படத்தில் ஒர்க் பண்ண ஹீரோ சார் ராஜாஜி அண்ட் சரவணன் சார், ஆடுகளன் வரேன் சார், எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தேன். ஆனால் அவங்க கூட பண்ணது வந்து ரொம்ப ப்ரிவிலேஜாக எடுத்துக்கிறேன். அண்ட் ஜானி மேம் கூட ஒரு நாள் நான் பண்ணியிருந்தேன். ஸோ நல்லா இருந்துச்சு. அண்ட் சார் கூட நான் பண்ணல, பட் ஆனால் படத்தில் நம்ம காம்பினேஷன் இருக்குன்றது ஸோ ஹாப்பி. அண்ட் பர்டிகுலராக பாலசரவணன் அண்ட் ராஜாஜியை பற்றி சொல்லணும்னா, ஸோ அவங்களாம் நிறைய படம் பண்ணிகிட்ருக்காங்க. நாங்கள் இப்போலாம் வளர்ந்து வரோம். ஒரு சீன் முடித்தவொடனே ஈகோ இல்லாமல் அவங்க மறந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன், பட் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஷார்ட் முடிஞ்சவொடனே செட்டில் இருக்க எல்லோரும் அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு பாலசரவன் சார் தான் வந்து சூப்பராக பண்ணுறியா, நல்லா பண்ணுறியா அப்படின்ற மாதிரி சொன்னார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த ஏன்னா நீங்களாம் வந்து நம்மள ஒரு வளர்ந்து வரோம் கண்டென்ட்டுக்கு. ஸோ அது ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக. தேங்க்யூ. அண்ட் கடைசியாக வந்து சொல்லணுன்னா எல்லா ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே வந்துட்டு வெயிட்டு தான். ஒவ்வொரு வெயிட்டு, படம் வெயிட்டு, ஷூட்டிங், ப்ரொடக்ஷன் எல்லா வெயிட்டையும் வந்து இழுக்கிறது கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு பலம் வாய்ந்த ஒரு யானை தேவை. ஸோ அந்த யானையாக இருந்தது தான் நம்ம படத்துக்கு மதன் ப்ரோ அண்ட் மாஸ்டர் சுரேஷ். ஸோ ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு குரூவை வந்துட்டு ப்ரொடக்ஷன் சப்போர்ட் இல்லைன்னா கண்டிப்பாக இந்த விஷயம் நடந்திருக்காது. இவ்வளோ தூரம் கொண்டு வந்து ஆடியன்ஸரும் கொண்டு வந்து படம் ரிலீஸ்க்கும் கொண்டு வரது வந்து ஆஸ் எ ப்ரொடியூசர் எனக்கு தெரியும். ஒரு படம் தான் பண்ணியிருந்தாலும் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். நீங்களும் கற்றுட்ருக்கீங்க. அதில் ஐ எம் ஸோ ஹாப்பி. நிறைய புது டேரக்டர்ஸ்க்கு வந்து நீங்கள் வாய்ப்பு கொடுக்கறதுல வந்து ஐ எம் ஸோ கிளாட்.
அண்ட் என்னை ரொம்ப நான் வந்த சீன்ஸில் பர்டிகுலராக பிரிட்டோ சார் வந்து மியூசிக் சூப்பராக போட்டிருக்காரு. ஸோ அதான் செல்ஃபிஷாக இருக்குது. பட் என்ன தேங்க்யூ. அண்ட் கேமராமேன் சார் எனக்கு வரல, பட் அவரும் சூப்பராக பண்ணிருந்தாரு. தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் கண்டிப்பாக ஒரு பெரிய லெவலில் ரீச் ஆகணும்னு சொல்லிட்டு உங்களை எல்லாம் நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். திரு சூப்பர் குட் சுப்பிரமணியம் அவர்களை பேச அழைக்கிறோம். நான் சூப்பர் குட்டில் அசிஸ்டன்ட் டைரக்டராக நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதனால் அந்த இயக்குநர்கள் என்ன சூப்பர் குட் சுப்பிரமணியன்னு டைட்டில் போடுவாங்க. அதுவே எனக்கு அடையாளப்படுத்திச்சு. கூர்மன் படத்தை பற்றி ஒரே வார்த்தை சொல்லணும்னா, இப்போ சமீபத்தில் உலக மக்களிடையே பெரிய பாராட்டப்பட்ட படம் ஜெய்பீம். விரைவில் ஆஸ்கார் அவார்டு வாங்கும். அதே மாதிரி இந்த கூர்மன் படமும் வெற்றியடைய எனது வாழ்த்துக்கள். இதுக்கு மேலே என்னால் ஒன்றும் சொல்ல முடியாது. பல ஆண்டுகள் முன்னாடி புலன் விசாரணை விஜயகாந்த் சார் படத்துக்கு விஜயகாந்த் சாருக்கு ரொம்ப பெரிய வெற்றி படமாக அமைச்சு, அதே மாதிரி இந்த படமும் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும்னு நினைக்கிறேன். முண்டாசுப்பட்டி, பிசாசு, ரஜினி முருகன், பரியேறும் பெருமாள், இப்போ சமீபத்தில் ஜெய்பீம் படத்தில் எனக்கு பெரிய அடையாளம் கொடுத்தது. இப்போ அதுக்கப்புறம் சூர்யா சார் நடிக்கிற அந்த எதற்குந்துணிதான் படத்தில் ஒரு அற்புதமான கேரக்டர் நடிச்சிருக்கேன். அதோட நான் இந்த சினிமாவுக்கு வந்து கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் ஆயிடுச்சு. ஒரு மிகப்பெரிய படம், ஒரு ஃபாரஸ்ட்டில் ஒரு லீட் ரோலாக ஒரு படம் வெள்ளிமலைன்னு ஒரு படம் நடிச்சிருக்கேன். அது விரைவில் உங்கள் முன்னிலையில் வரும். விஜயை பற்றி சொல்லணும்னா, நான் ஒரு காலத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது செங்கோட்டைன்னு சூப்பர் குட் படத்தில் ஒர்க் பண்ணேன். இப்போ டெல்லியில் ஒர்க் பண்ணேன். அந்த படம் முடிஞ்சு பார்த்திங்கன்னா திருமூர்த்தி விஜயகாந்த் சார் படம், பௌத்திரம் படம், கேரளாவில் ஒர்க் பண்ணேன். ஏன் அதை சொல்கிறேன்னா, விஜய் நண்பர். நான் மாயவன் படத்தில் நடித்து முடிச்சுட்டு அடுத்து விஜயகாந்த் இது வீரான்னு ஒரு படத்தில் நடிக்க போனேன். அங்கேயும் பார்த்தா ஒரு அசோசியேட்டாக ஒர்க் பண்ணார். ஸோ பல படங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு இன்றைக்கி ஒரு கூர்மனுங்கிற ஒரு படத்தை பண்ணியிருக்காரு. இந்த படம் சாதாரணமாக நினைக்க வேண்டாம். இது ஒரு பெரிய சம்பவம் பண்ணோம். ஒவ்வொரு இயக்குநர்களும் தன்னுடைய படைப்பை வெவ்வேறு குணங்களில் படம் பண்ணியிருக்காங்க. மனிதனோட வீரம், மண்ணினோட மகிமை, மனித உறவு, இப்படி பல இயக்குநர்கள் படம் பண்ணியிருக்காங்க. இந்த வரிசையில் இந்த பிஜுவும் வெற்றி பட இயக்குனராக வர என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. இதுக்கு மேலே ஒன்று சொல்லுவதில்லை. நன்றி. கூர்மன் படத்தில் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்து எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசராக பணிபுரிந்த சதீஷ் பிரபு அவர்களை பேச அழைக்கிறோம். ஊடக நண்பர் அனைவருக்கும் என்னோட பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் என் கூட ரொம்ப தூரம் பயணித்து எதுக்குமே சலிச்சிக்காமல் எந்த ஒரு விஷயமும் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், பண்ணிடலாம்னு இது ஒரு சின்ன படமாக நினைக்காம ஒரு மிகப்பெரிய படமாக நினச்சி எங்கள் கூட ட்ராவல் பண்ண என் கோ ஆக்டர்ஸ், எங்கள் குடும்பத்துக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நான். அது மட்டும் இல்லாமல் லைட்மேன்லேருந்து எங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வந்து மொத்த டீமுக்கும் என்னோடய பெரிய ஒரு நன்றியை தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா இவங்க இல்லைனா இந்த படத்தை இவ்வளோ சீக்கிரமாக நாங்கள் முடித்து இந்த ஆடியோ லான்ச்சில் இவ்வளோ சீக்கிரமாக எங்களால் கொண்டு வந்திருக்க முடியாது. எல்லோரும் ரொம்ப சப்போர்ட்டாக எங்களை ஒர்க் பண்ணாங்க. ஸோ இந்த படத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா எங்கள் ப்ரொடியூசர்ஸ், எங்கள் நண்பர்கள் எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய வணக்கத்தை தெரிஞ்சுக்கிறேன். மற்றபடி இந்த படம் சீக்கிரமாக நாங்கள் தேட்டருக்கு கொண்டு வந்துடுவோம். உங்களோட ஆதரவு எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஒரு நல்ல வரவேற்பு கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையில் இருக்கேன். நன்றி, வணக்கம். அன்பன், அழகன், அறிவன், வீரன், சூரன் அப்படின்னு நம்மளுடைய தமிழ் இலக்கியங்களில் அன் விகுதியோட நிறைய சொற்கள் இருக்குது. அதோடு சேர்ந்து கூர்மன் அப்படின்ற புதிய சொல்லையும் தமிழ் இலக்கிய உலகத்திற்கும் தமிழ் திரையுலகத்துக்கும் கொடுத்துருக்கக்கூடிய எங்களுடைய இயக்குனர், இந்த டீம், இதை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு எனது தமிழின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திரைப்படத்தில் 2 பாடல்கள் நான் எழுதியிருக்கேன். 2மே காதல் பாடல்கள். இதில் ஜார்ஜி சார் எப்படி என்னை வந்து நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க அப்படின்னு தெரியல. சில தயக்கங்களோடு தான் அவங்க அணுகுனாங்க. ஆனால் எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. கவிதை எனக்கு தொழில் அப்படின்ற மாதிரி தான், எழுத்து எனது தொழிலாக தான் நான் இருக்கேன். நல்ல கதையும் நல்ல இசையும் கிடைக்கும்போது அந்த இடத்த நான் எனக்கானதாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அப்படி தான் பிரிட்டோவும் எனக்கு அறிமுகமானாங்க. பிரிட்டோ வந்து சந்தோஷ் நாராயணன் சாரோட பட்டறையிலிருந்து வந்தவர். அவரோட நிறைய படங்களில் வேலை செஞ்சவர். நம்முடைய உணர்வுகளை மிக நுட்பமாக சொல்லக்கூடிய இசைத்திறன் அவர்கிட்ட இருக்குது. அந்த 2 டியூனுமே, நான் எழுதின 2 டியூனுமே எனக்கு ரொம்ப பிடிச்சது. வரையாத ஓவியம் பிரதீப் சார் பாடியிருக்கிறாங்க. பிரதீப் சார் எனக்கு மாயநதி பாடல், மாயநதிக்கு அப்புறம் 96 திரைப்படத்தில் பாடினாங்க. மரகத மாலை,
அப்படின்னு தொடர்ந்து வந்து இப்போது நிறைய பாடல்கள் வந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். இந்த பாடலும் ரொம்ப அழகாக வந்திருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. மெட்ராஸ் திரைப்படத்தில் நான்மை பாடல் அதை எழுதும்போது எந்த ஒரு உற்சாகம் இருந்ததோ, எந்த ஒரு நம்பிக்கை இருந்ததோ, அதே நம்பிக்கையோடவும் உற்சாகத்தோடவும் தான் கூர்மனில் எழுதின 2 பாடல்களுமே நான் எழுதினேன். அந்த பாடல் ரெண்டாவது ஆம்பல் பூ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாடல் உண்மையிலேயே நான் எதிர்பார்த்தேன். அந்த பாடல் வந்து இங்கே திரையிடப்படும், எல்லோரும் ரசிப்பாங்க, அவங்களுடைய அந்த முகங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்த்தேன். பரவாயில்ல, ஆனாலும் வந்துடும். ஆம்பல் பூ என பூக்கிறாய், ஆழ வேர்வரை போகிறாய் அப்படின்னு சொல்லியிருக்கோம். திவாகரும் வைஷாலியும் பாடியிருக்கிறாங்க. என்னென்னா இந்த டியூனு இதுக்குள்ளே நீங்கள் எழுதி கொடுத்துருங்க, இந்த டைமுக்குள்ளே கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்குள்ளே நம்ம வேலை செஞ்சிட முடியும். ஆனால் ஜார்ஜி சார் என்ன பண்ணாருன்னா, ஒரு ஃபோன் பண்ணால் கூட சார் நான் முடிச்சிடுறேன் சார் அப்படின்னு சொல்கிறதுக்கு கூட விட மாட்டார். இல்லை இல்லை மேடம், உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நான் கிளியர் பண்ணலான்னு தான். அப்படி இப்படி நாசுக்காக வந்து ஏற்கனவே வந்து பாலசரவணன் சொன்னாங்க, வேலை வாங்கும்போது கத்தி எடுத்து வெட்டணும்னு சொல்லும்போது அதை எப்படி நீங்கள் சொல்லியிருந்தீங்க, அதை எப்படி வந்து நாசுக்காக சொல்ல முடியுமோ அப்படி வந்து டெக்னீஷியன் எல்லாருக்கிட்டையுமே அப்படி தான் வேலை வாங்கியிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த 2 பாடல்களையுமே எழுதி முடித்து கொடுக்குற வரைக்குமே எங்கிட்டயே ஒப்படைச்சிட்டாங்க. பொறுப்பு நம்மக்கிட்ட ஒப்படைக்கும் போது கூடுதலான ஒரு பதட்டமும் பயமும் வந்து நமக்கு இருக்கும்ல, அந்த அந்த பயத்தோடவும் பதட்டத்தோடவும் தான் அதை பண்ணது. ரொம்ப நல்லா வந்திருக்கு. கவிதைகளாக வந்து அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க விரும்பினதுனால 2 பாடல்களையுமே கவிதைகளாக பண்ணி கொடுத்துருக்குறோம். என்னுடைய எல்லா பாடல்களையும் போல் இந்த பாடல்களையும் தமிழ் ரசிகர்கள், தமிழ் உலகம் வரவேற்கும் அப்படின்னு நம்புகிறேன். எங்களோட டெக்னீஷியன் அத்தனை பேருக்கும், இந்த படத்தில் வேலை செஞ்சுருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஊடக நண்பர்கள் இந்த திரைப்படத்தை வெகுவாக வேறு ஒரு தளத்திற்கு கொண்டு செல்வார்கள் என்ற நம்பிக்கையும் இருக்கிறது. நன்றி, வணக்கம்.